நான் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டை கிட்டத்தட்ட மோர் தென் 5.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க போனால் டென்டல் கிளைண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு கிளாத்திங் பிராண்ட், நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் ஸ்டோர்ஸ், நிறைய இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ், இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு எல்லாமே நான் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ கரண்ட்டாக நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஆன்போர்ட் பண்ணுற கிளைண்ட் கால்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரண்ட்டாக ஃப்ரீலான்சிங்கில் இப்போ கொஞ்சம் பூம் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஃப்ரீலான்சிங் பற்றி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிய வருது. வேறு இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 3+ இயர்ஸாக தான் நான் யூடியூப்பில் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 20+ சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கேன். நான் இன்ஸ்டாவில் இப்போ தான் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸை நான் அப்போலேருந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே ஒரு சஜஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். கெப்பாசிட்டி வைஸும் சரி, காம்படிஷன் வைஸ் ரொம்ப லோவாக இருக்குது, ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி ஒரு ட்ரை கொடுத்து பாருங்களேன். நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெப்சைட் டெவலப்மெண்ட்டை நீங்கள் கோரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. கிளைண்ட்ஸ் அக்வைஷன்ஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுக்கலாம். ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ கிவ் இட் அ ட்ரை அண்ட் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ்.